ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.3ல் 4வது கணக்கு பார்க்கலாம். 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னன்னா, ஒரு விமானம் இருக்கு, இது 1800 மீட்டர் உயரத்தில் இருக்கு, சரிங்களா? இனிமே ஒரே திசையில 2 படகுகள் செல்லுதான். ஒரே திசையில் அப்படின்னு கொடுத்துருக்கனால தான் இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த விமானத்துல இருந்து இந்த படகை பார்க்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இனிமே இந்த படகையும் பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விமானத்தில் இருந்து இரு படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. அதாவது என்னன்னா, இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. இறக்க கோணம் கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும், சரிங்களா? இந்த படகை பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரியாய், அப்புறவு இந்த படகை பார்க்கும்போது இறக்க கோணம் 60 டிகிரி இப்படின்னு கொடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்கன்னா, இந்த 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனிமேல் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நேம் கொடுக்குறேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. அதாவது எக்ஸோட மதிப்பை ஏபிசி என்கிற இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தீர்வு. ஓகே, முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாமா? முக்கோணம் ஏபிசி. எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan. இப்போ பாருங்க, இந்த 60 டிகிரி கரெக்டாக இந்த கோடில் பட்டிருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே 60 டிகிரினா இதுவும் எனக்கு 60 டிகிரி, 2 கோணமுமே சமமாக இருக்கும். அப்போ டீட்டோட பிளேஸில் 60 டிகிரின்னு எழுதிடலாம். இனி எதிர்பக்கம், இது குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம், ஏலேருந்து பி. இது 1800, அதனால் அதை எழுதிக்கிறேன். இனி அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம், பியிலேருந்து சி. இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3 is equal to 1800 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அதனால் எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை இந்த √3. ஓகே, எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, கீழே என்னது இருக்கோ அதால் பெருக்குங்க, கீழேயும் பெருக்குங்க, மேலேயும் அதால் பெருக்குங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, 1800ஐயும் √3ஐயும் பெருக்குனா 1800 இன்டு √3 இப்படி கிடைக்கும். அப்புறம் √3ஐயும் பெருக்குனா 3 கிடைக்கும். ஓகே, கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, 6 3 18, பாக்கி இந்த 2 0. அப்போ நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் என்னது இருக்குது? 600 இன்டு √3, சரிங்களா? நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் கொடுத்துருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இனிமே ஏபிடி இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணலாம். முக்கோணம் ஏபிடி எப்போ மாதிரி சேம் tan θ ஃபார்முலா. tan, இப்போ பாருங்க, இந்த கோடில் இந்த 30 டிகிரி பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரினா இதுவும் எனக்கு என்னது 30 டிகிரி. அப்போ டீட்டாக்கு பதில் 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இனி இடம் தேவையாது, அதனால் கீழே எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், அதாவது குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம் ஏபி. அப்போ இதோட மதிப்பு 1800 டிவைடட் பை, இனிமேல் அடுத்துள்ள பக்கம்னா ஏபிடி இந்த முக்கோணத்தை எடுத்திருக்கோம். அப்போ அடுத்துள்ள பக்கம்னா பியிலேருந்து டி வரைக்கும் வரும். அப்போது பியிலேருந்து சி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், அப்புறம் சியிலேருந்து டியை டின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த பக்கம் எனக்கு வேணும்னா இதை கூட்டணும், எக்ஸ் கூட்டல் டி இப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? எக்ஸ் கூட்டல் டி. ஓகே, tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 1800 அப்படியே எழுதிருங்க டிவைடட் பை எக்ஸோட மதிப்பு தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம் 600 இன்டு √3. இனி கூட்டல் டி, டியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை அப்படி வச்சுக்கோங்க. இனி இதை நான் மேலே கொண்டு போக போகிறேன், இந்த √3 இந்த சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ 1ஐயும் இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அப்போ 600 √3 கூட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 1800ஐயும் √3ஐயும் பெருக்குனா 1800 √3 தான் கிடைக்கும். டியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டியை மட்டும் இங்கே வச்சுருங்க. இங்கே என்னது இருக்குது? 1800 இன்டு √3. இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் வேல்யூ சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வேல்யூவாக மாறிடும். அப்போ மைனஸ் கீழே எழுதிக்கிறேன் 600 √3. கழிக்கலாமா? 18ல் இருந்து 6 கழிச்சா 12, பாக்கி அந்த 2 0வா அப்படி எழுதிருங்க. 2லேயே √3 இருக்கனால √3ஐயும் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1200 இன்டு நம்மளுக்கு √3ஓட மதிப்பு தந்திருக்கு. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 1.732.
ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 12ஆல் இதை பெருக்கிறேன், லாஸ்ட்டு இந்த 0வை போட்டுக்கலாம். சரிங்களா, பெருக்கலாமா? அப்போது 1.732 12. அப்போ 2 4, 3 2 6, 7 2 14. அப்போ 4 பாக்கி 1. இனி 2 2, 2 விட 1 கூட்டினா 3. இனி 1 வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறதா அப்படி எழுதிட்டாலே போதும். 2 3 7 1 கூட்டலாமா? 4 6 2 கூட்டினா 8, 4 3 கூட்டினா 7, 7 3 கூட்டினா 10. அப்போ இங்கே 0 பாக்கி 1, 1 1 கூட்டினா 2. அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 20. அப்புறம் 7 8 4. லாஸ்ட்டு இந்த 2 0வை எழுதிருங்க. இப்போ பாருங்கள், 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே 0. அப்போ அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ டியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2078.4. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 0 எழுதிக்கக்கூடாது. சரிங்களா, லாஸ்ட்டு மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ டியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு இஸ் ஈக்குவல் டு 2078.4 மீட்டர். சரிங்களா, இவ்வளோ அந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள 2 கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. அதாவது என்னன்னா, இது ஒரு கலங்கரை விளக்கம். இதோட எதிர்பக்கத்தில் இங்கே ஒரு கப்பல் வருது, அதே மாதிரி அடுத்த எதிர்பக்கத்துலேயும் ஒரு கப்பல் வருது. சரிங்களா, இதோட மேல் பகுதியில் நின்று இப்போ இந்த கப்பலை பார்க்குறாங்க. இங்கே இறக்க கோணம் கொடுத்துருக்கு. சரிங்களா, இறக்க கோணம்னா மேலிருந்து கீழே பார்க்குறது. இறக்க கோணம் கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த கப்பலை பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி திரும்ப இந்த கப்பலையும் பார்க்குறாங்க. சரிங்களா, இதில் நின்றுக்கிட்டு இந்த கப்பலையும் பார்க்குறாங்களாம். அப்படி பார்க்கும்போது இங்கே இறக்க கோணம் 60 டிகிரி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். இதுதான் நம்மளுக்கு கலங்கரை விளக்கம். இதோட உயரம் h மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில், அதாவது இந்த 2 கப்பல் அதே மாதிரி இந்த கலங்கரை விளக்கத்தோட அடிப்பகுதி இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் அமைதான். அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 2 கப்பலுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு 4h/√3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா, இந்த 2 கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு இதுதான் வருதா அப்படின்னு நிரூபிச்சாலே போதும். இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்போ இந்த 2 கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அடுத்த பிக்கும் சிக்கும் இடையில உள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும். இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போறேன். இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இனி இந்த 2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா, தீர்வு. ஓகே, ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபிடி எழுதிக்கிறேன். முக்கோணம் ஏபிடி சேம் tan θ ஃபார்முலா. எல்லா சம்முக்குமே tan θ ஃபார்முலா தான். இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே 30 டிகிரினா இங்கே என்னது 30 டிகிரி. அப்போ tan θவோட மதிப்பு 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். சரிங்களா, இதோட வேல்யூ h மீட்டர். அப்போ ஹச்ன்னு எழுதிக்கலாம். இனி அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம். இதை x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு h/x. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே தேவை. அப்போ எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான். இனி ஹச்சையும் √3 பெருக்குனா h√3. பார்த்தீங்களா, எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாமா? முக்கோணம் பிசிடி. பிசிடி சேம் tan θ ஃபார்முலா. tan இங்கே 60 டிகிரினா இதுவும் என்னது 60 டிகிரி. அப்போ θவோட மதிப்பு 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், அதாவது குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். டியிலிருந்து பி, இது h மீட்டர். அப்போ ஹச்ன்னு எழுதிக்கலாம். இனி அடுத்துள்ள பக்கம்னா பியிலிருந்து சி, இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு h/y. ஒய்யோட மதிப்பு தானே தேவை. அப்போ ஒய்யை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு h/√3. பார்த்தீங்களா, ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினாலே போதும். ஓகே, எழுதிக்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஒய். ஓகே, எக்ஸோட மதிப்பை h × √3ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். கூட்டல்
ஒய்யோட மதிப்பை ஹச் டிவைடட் பை √3. சரிங்களா? இப்போ இந்த √3 இங்கே கொண்டு பெருக்குங்க. அப்போ ஹச் இன்டு √3 பெருக்குனா 3 தான். கூட்டல் அந்த ஹச் அப்படியே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே √3 மட்டும் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஹச்சே 3 பெருக்குனா 3h கிடைக்கும். கூட்டல் அந்த ஹச் அப்படியே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே √3. ஓகே, ஹச் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 கூட்டினா 4, 2 ஹச் இருக்கனால ஹச், டிவைடருக்கு கீழே √3. பார்த்தீங்களா? இதுதான் நம்மள்ட்ட கொஸ்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு 4h டிவைடட் பை √3 மீட்டர் என நிரூபிக்கப்பட்டது. இப்படி நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, இவ்வளோ இந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். 90 அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது. கட்டிடத்தின் உச்சியில் மின் தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி ஆகும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, இதோட உயரம் 90 அடின்னு தந்திருக்காங்க. எழுதிக்கலாம் 90 அடி. இப்போ இந்த கட்டடத்தோட உச்சியில மின் தூக்கி நிக்குதான். மின் தூக்கினா என்னன்னா லிஃப்ட். சரிங்களா? அந்த லிஃப்ட்டுக்கு உள்ள நின்றுகிட்டு வெளியே பார்த்தா எல்லாமே தெரியும். அது கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கி. அப்போ உள்ள நின்று பார்த்தா கூட வெளியே எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்போ பூந்தோட்டத்துல ஒரு நீரூற்று இருக்கு. சரிங்களா? இதை நீரூற்று அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு டி அப்படின்னு நேம் கொடுக்க போறேன். இந்த மின் தூக்கி, அதாவது இந்த லிஃப்ட்ல நின்றுகிட்டு இந்த நீரூற்றை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இறக்க கோணம் 60 டிகிரி. இறக்க கோணம் வந்தாலே இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்புறம் 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. அதாவது 2 நிமிஷம் கழிச்சு அதோட இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது உச்சியில நிக்குது இந்த மின் தூக்கி. 2 நிமிஷம் கழிச்சு இந்த மின் தூக்கி கொஞ்சம் கீழே இறங்கும். சரிங்களா? இப்போ இந்த லிஃப்ட்ல நின்றுகிட்டு இந்த நீரூற்றை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரி இப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி மின் தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீரூற்று 30 √3 அடி தொலைவில் உள்ளது எனில் மின் தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க. அதாவது என்னன்னா, இந்த லிஃப்ட்டுக்கும் இந்த நீரூற்றுக்கும் இடையில உள்ள தொலைவு தந்திருக்காங்க 30 √3 அடி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மின் தூக்கி உச்சியில நின்று 2 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்கிச்சு. பார்த்தீங்களா? இது எந்த வேகத்தில் கீழே வந்திருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, தீர்வு. வேகம் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, எழுதிக்கிறேன். வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை நேரம். சரிங்களா? ஓகே, இப்போ தொலைவு கண்டுபிடிக்கணும். நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடிய வேகத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தொலைவு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் இடையில உள்ள தொலைவை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு மொத்த தொலைவு தெரியும். ஏலேருந்து சி, அதோட தொலைவு தெரியும் 90 அடி. அதுல இருந்து இந்த பிசியை கழிச்சாலே போதும், நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது மொத்த தொலைவுனா ஏலேருந்து சி, அதுல இருந்து நான் இந்த பிசி இதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு ஏபியோட மதிப்பு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிசியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறேன். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி. அப்போ எழுதிக்கலாம், முக்கோணம் பிசிடி எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. சரிங்களா? tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். tan இப்போ தீட்டாவோட மதிப்பு இங்கே 30 டிகிரினா இதுவும் எனக்கு என்னது 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. எதிர்பக்கம்னா என்னன்னா, இது குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ பியிலிருந்து சி, இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டைரக்டாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இனிமேல் அடுத்துள்ள பக்கம்னா எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது சியிலிருந்து டி, இதோட மதிப்பு 30 √3. சரிங்களா? tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3 is equal to x divided by 30 √3. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சிருங்க, இந்த 30 √3 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 1ஐயும் 30 √3ஐயும் பெருக்குனா 30 √3 தான் கிடைக்கும். இனிமேல் டிவைடருக்கு கீழே √3 இருக்கு, is equal to x. இப்போ பாருங்க, இந்த √3 கேன்சல் ஆயிரும். அப்போ இப்போ ஃபைனலாக எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், 30 அடி. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், இனி கழிச்சிடலாமா? அது எப்படி கழிக்கிறதுனா, ஏபியோட மதிப்பு தேவை, ஏபி. அப்போ ஏசியில இருந்து மொத்த மதிப்புல இருந்து பிசியை கழிக்கணும்.
ஏசியோட மதிப்பு என்னது? மொத்த அளவு 90 அடி. அப்போ 90 மைனஸ் பிசியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட மதிப்பு 30 அடி. அப்போ 30ன்னு எழுதிக்கலாம். கழிக்கலாம். 90லேருந்து 30 கழிச்சா 60 அடி. சரிங்களா? இப்போ ஏபியோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமேல் வேகம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு. ஏபி இதோட தொலைவு என்னது? 60 டிவைடட் பை நேரம். அதாவது லிஃப்ட்டு மேலேருந்து கீழே இறங்க 2 நிமிடம் ஆச்சு. அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, கேன்சல் பண்ணலாம். 2 2 3 2 6 அப்புறம் இந்த 0. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 30. அப்போ வேகத்தோட மதிப்பு என்னன்னா 30 அடி பர் நிமிடம். இப்படி தான் நீங்கள் எழுதிக்கணும். நிமிடம். ஈஸியாக நம்ம வேகத்தோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.